நம்ம எப்படி தண்ணியை தூக்கி ஊற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரிக் லைனை பிடிச்சி எரிச்சு போயிட்டுனா நம்ம எக்காரணம் கொண்டு நம்ம தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி தண்ணியை தூக்கி ஊற்றும்போது என்ன ஆகுனா அந்த மின்னூட்டமானது பாய்ச்சி நம்ம யார் ஊற்றமோ அவங்க மேலே எலக்ட்ரிக்கல் மின்சாரம் பாய்ச்சி உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் எக்காரணம் கொண்டு நீங்கள் தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. உங்களால் முடிஞ்ச ஒரு எலக்ட்ரிக் லைன் பயணிக்கிட்டு முடிஞ்சவங்க மெயினாக போய் முதல்ல நீங்கள் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மின்சாரம் வரைக்கும் நீங்கள் தவறு கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி தவறு கொடுத்தா தான் நம்ம அழைக்க முடியும். நம்மளா போய் மகிழ பண்ண சொல்லி தண்ணியை தூக்கி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நம்ம பண்ண முடியும். நம்ம தெரியாத விஷயங்களா நீங்கள் வந்து மின்சார வரைக்கும் தவறு கொடுக்கலாம். அப்படின்னா தீயணைப்புத்துறை இல்லை, நீங்கள் தீயணைப்புத்துறை தவறு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்கியூஷன் தீயணைப்புன்னு சொல்லி பிரச்சனை பாருங்கள். தீயணைப்பாட்டு தீயணைப்பை வச்சு நாங்கள் உங்களுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இதுதான் தீ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த தீவிர சரியாக இருக்கிற குழந்தை இருக்கா ரெண்டு பக்கம் ஏதாவது வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட்டை கிடக்கணும். என்ன உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இப்போ தீயணைப்புத்துறை என்ன சொன்னா முதல்ல ஒரு தீ விபத்து ஏற்படுத்தா முதல்ல ஓடக்கூடாது அவசரப்பட்டு. அது மாதிரி அவசரப்பட்டு நம்ம ஓடும்போது என்ன ஆகும்னா வெளியில் உள்ள நமக்கு ஆக்சிஜன் நம்ம மேலே படும்போது தீ சாதாரண தீ விபத்து பெரிய தீ விபத்தாகி நம்ம உயிரிழப்பு ஏற்படுத்தினா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு தீ விபத்து ஏற்படுத்தா முதல்ல நில், முதல்ல ஸ்டாப், கீழே ரெண்டு படு ட்ராப், அடுத்த ரோடு ஸ்டாப் ட்ராப் ரோடு, அதை நில் படு உருள். அதே மாதிரி தான் நம்ம இருக்கோம். கார் டூ வீலர் சொல்கிற மாதிரி நில் கவனி சொல்லு. அதே மாதிரி நில் படு உருள், ஸ்டாப் ட்ராப் ரோடு. தீ விபத்து ஏற்படுத்தி அவசரப்பட்டு ஓடக்கூடாது, முதல்ல கீழே படுக்கணும், நல்லா உருளணும். அந்த மாதிரி உருளும் போது நம்ம வெளியில் உள்ள காற்று படாமல் உங்களுக்கு தீ விபத்து அனைவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதனால் குழந்தைகளாகி நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும். சரியா? அடுத்து